வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை டி நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த சோனியா என்ற இளம் பெண்ணுக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த விஷ்ணு என்பவருக்கும் கலப்பு திருமணம் செய்து வைக்க இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்துள்ளது. திமுகவின் 113வது வட்ட செயலாளராக விஷ்ணு உள்ள நிலையில் சோனியாவை அதே பகுதியை சேர்ந்த சரவணன், கோபாலகிருஷ்ணன், நித்யானந்தம், பிரசன்னா ஆகியோர் கேலி செய்ததாகவும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டால் எங்கள் ஏரியாவில் உங்கள் குடும்பமே இருக்கக்கூடாது என்று அவர் காதுபடவே பேசியுள்ளனர். இதுகுறித்து சோனியா தனது வருங்கால கணவரிடம் கூற தனது நண்பர்கள் 15 பேருடன் சென்று நியாயம் கேட்டிருக்கிறார் வட்டச் செயலாளர் விஷ்ணு. அப்போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி இறுதியில் கைகலப்பில் முடிந்தது. மாறி மாறி இரு தரப்பினரும் அடித்துக்கொண்டு இருசக்கர வாகனங்களின் மீது விழுந்து உருண்டனர். இதில் சரவணன், நித்யானந்தம், பிரசன்னா, கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விஷ்ணு உள்ளிட்ட 15 பேர் மீது பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் எதிர்த்தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். இதேபோல சோனியாவும் எதிர்த்தரப்பினர் மீது புகார் அளித்துள்ளார். இருதரப்பு புகார்களையும் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் மாற்று சமூகத்தை சேர்ந்த விஷ்ணுவை திருமணம் செய்வது ஏன் இஷ்டம், என் குடும்பத்தினர் தான் திருமணம் செய்து வைக்கின்றனர், அதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார் சோனியா. நீங்க இந்த ஏரியால பிறந்து வளர்ந்துட்டு இந்த ஏரியால மாப்பிள்ளை இந்த ஜாதியில தான் நீங்க மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் யாரை மேரேஜ் பண்ணாலும் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. என் பேரண்ட்ஸ் தான் பார்த்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இது லவ் மேரேஜ் கூட கிடையாது. எங்க வீட்டில் இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி கம்யூனிட்டி பார்த்து பழகிறவங்களும் கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே இதை பற்றி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகல. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இதை இந்த கம்யூனிட்டி ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் மதன், மார்க்கெட் சங்கர், கண்ணன், அருண், நித்யா, சரவணன், பிரசன்னா, தக்காளி கணேசன், தக்காளி கண்ணன் ஆகியோர்கள் சாதியை மையப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கொண்டே இருப்பதாக கூறிய சோனியா, சாதியை வைத்து திருமணத்தில் பிரச்சனை செய்வதெல்லாம் கிராமங்களில்தான் நடக்கும், சென்னை போன்ற சிட்டியில் நடப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினார். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஒரு வில்லேஜில் தான் பார்த்துருக்கேன். கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க, கம்யூனிட்டி மாற்றி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய சிட்டியில் அத்தனை பேர் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி இருக்கிறவங்க இது ஒரு பிரச்சனையாக கம்யூனிட்டி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தன்னால் சாலையில் நடந்து போக முடியவில்லை, ஜாடை மாடையாக இரட்டை அர்த்தத்தில் எல்லை மீறுவதாக குற்றம் சாட்டிய சோனியா, விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டால் நாங்கள் சாலையோரத்தில் கடையே போடக்கூடாது என்றும் தகராறு செய்கிறார்கள் என அவர் கூறினார். ரோட்ல போக முடியல, வர முடியல, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, ரொம்ப வல்கரா, ரொம்ப டபுள் மீனிங்ல இந்த மதன், சரவணன் எத்தனை பேர் அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. எங்களை ரோட்டில் கடை போட விட மாட்டாங்க. எங்கள் அம்மா கடை போட்டிருக்காங்க. இப்போ நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற ஒரு ரீசனுக்காக நாங்கள் கடை போடக்கூடாது, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுறது, ரொம்ப தப்பாக பேசுறது, எங்கள் வீட்டு வாசலாண்ட உட்காந்து கஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனைக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. விஷ்ணுவும் திமுகவை சேர்ந்தவர், தங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் எதிர்த்தரப்பினரும் திமுக கட்சி என்பதால் கட்சி பிரச்சனையாக மாற்றி திசை திருப்ப முயல்வதாக கூறிய சோனியா, இது கட்சி பகையே இல்லை, சாதி மோதல்தான் என தெரிவித்தார். இது கட்சி பேஸ் பண்ணி பண்ணவே கிடையாது, முழுக்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இதே போல எதிர்த்தரப்பை சேர்ந்த சரவணனின் தந்தை ராஜு பேசிய போது, திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு என்பவருக்கு ஒரு டீம் ஆதரவாகவும் 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் ஆதரவாளரான விஷ்ணு தரப்புக்கு மற்றொரு டீம் ஆதரவாகவும் இறங்கி வேலை செய்கின்றனர் என்றும், அது தொடர்பான பிரச்சனையை தான் சாதி ரீதியிலான பொய் புகாராக சித்தரிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். உள்ளுக்குள்ளே சிற்றரசம் எழிலரசம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. விஷ்ணுவும் இந்த பசங்களும் சிற்றரசு கூட இருப்பானுங்க. அடி வாங்கின பசங்க. விஷ்ணுன்றவன் எழிலன் கூட இருக்கார். அவர் சப்போர்ட்டில் தான். அவர் எது பண்ணாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாராம். எது வேணால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சாதிலாம் சத்தியமாக கிடையாது சார். பொண்ணு எழுதுகிற பசங்களும் யாரும் கிடையாது சார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.